புதிய ஏற்பாட்டுல ஒருத்தனை அழைச்சார். லூக்கா 5வது அதிகாரத்துல சும்மா நைட்டெல்லாம் வலை வீசிட்டு இருந்தான். நைட்டெல்லாம் வலை வீசியும் ஒண்ணுமே அகப்படாம இருந்த ஒருவனை இயேசு சந்தித்தார். ஹல்லேலூயா. அவன் வாழ்க்கையில ஒரு பிரயோஜனமும் இல்ல என்று புலம்பிக் கொண்டிருந்த ஒருவனை இயேசு சந்தித்தார். சும்மா சந்திக்கல, அவன் வெறும் படக கர்த்தர் பயன்படுத்தினார். பிரயோஜனம் இல்லாத படக அவர் பிரயோஜனப்படுத்திட்டு இப்ப சொல்றாரு, போய் வலைய போடுன்னு சொல்றாரு. ஆமென். அன்றைக்கு ரா முழுவதும் பிரயாசப்பட்டாங்க, அவங்களுக்கு மீன் கிடைக்கல. ஆழத்துல போய் போட சொன்னார் ஆண்டவர். போட்டா திரளான மீன்களை கர்த்தர் கொடுத்தார். கரெக்டா? ஆமா. அன்றைக்கு சீமோன் பேதுருக்கு ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்து சொன்னாரு, இனிமே நீ மீன் பிடிக்க போறது இல்ல. ஆமா. என்ன பிடிக்க போகிற? உன்னை மனுஷரை பிடிக்கிறவனாய் நான் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லி ஒரு அழைப்பை வைத்து தேவ திட்டத்தை அவன் மேல வைத்தார். That was the purpose. ஆமா. That was the purpose. தேவ திட்டம் மனுஷரை பிடிக்க வேண்டும் என்று. அது வரைக்கும் அவன் இருந்த இடம் கடல், இப்ப அவன் வேலை செய்ய போற இடம் கரை. அது வரைக்கும் பிடிச்சிட்டு இருந்தது மீன், இனிமேல் பிடிக்க போறது மனுஷன். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சூப்பரா மாறிடுச்சுங்க. லைஃப் பியூட்டிஃபுல் ஆயிடுச்சு. ஏன்னா தலைவர் கூட இருக்கிறான், கூடவே இருந்தார் 3 வருஷத்துக்கு மேல. கரெக்டா? போனாலும் சோறு முக்கியம் இல்ல. என்ன முக்கியம்? சோறு முக்கியம். ஆமா, வயிறு முக்கியம். 5 அப்போ 2 மீன் போனா அப்படியே 5000 பேருக்கு மேல சாப்பிடுறாங்க. மீதியான துணிக்கைகள் 12 துணிக்கை ஒரு கூட நமக்கு வந்துருது இல்ல. ஆமென். எங்க போனாலும் எந்த குறைவும் இல்லாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட கூடவே நடந்தார் சீமோன் பேதுரு. இவங்களை ஏதாவது திட்டிட்டாங்கன்னா மனுஷன் தாடிகார தலைவருக்கு கோவம் வந்துருதுங்க. யாரை இவனுங்களை டச்சே பண்ண முடியல, தலைவருக்கு கோவம் வந்துருது. ஆமா, பயிர்களை அப்படியே எடுத்து வாயில போடுறான். அவன் பண்ணது ஒண்ணும் தப்பு இல்லைன்ற மாதிரி தான் அவர் பேசுறாரு. செம்ம பஞ்சாயத்து மாதிரி நடக்குது, எங்க போனாலும் பவரா நடக்குது. இது எல்லாத்துக்கும் மேல அதிகாரத்தை கொடுத்து பேய் ஓட்டுன்றாரு. ஆமா, ஓட்டுறானுங்களே, பயங்கரமா ஓட்டுனானுங்க. செம்ம ஜாலியா இருந்ததுங்க 3 வருஷம். அவர் இருந்தாலே ஜாலி தான். அவர் அழைத்த அழைப்பு கரையில. ஆமா, கரெக்டா? ஆமா. கடலிலிருந்து கரைக்கு அழைச்சிட்டார். மீனை பிடிக்க கூடாது, மனுஷரை பிடிக்கணும்ட்டு. 3 வருஷம் இயேசு சுவாமி இருக்கிற வரைக்கும் நல்லா தான் போச்சு. திடீர்னு மனுஷன் சிலுவைக்கு போயிடுவாரா? திடீர்னு ஒரே 3ஆம் நாள் உயிர் தெழுந்துட்டார். உயிர் தெழுந்த பிற்பாடு இவர்களுக்கும் காமிச்சிட்டார். ஆனா பேதுரு அவர் சிலுவைக்கு போகும்பொழுது வசனம் சொல்லுது, லூக்கா 22வது அதிகாரத்தின் 54வது வசனம் சொல்லுகிறது, அவரை தூரமாய் பின்பற்றினார். 22 லூக்கா 22:54 வசனத்தினுடைய கடைசி பகுதியை வாசிக்கிறேன். பேதுருவும் தூரத்திலே பின் சென்றான். பிரச்சனை வருதுயா, என் தலைவருக்கே பிரச்சனை, நெருக்கம். ஓ, இயேசுவை சிலுவையில் அறைய போறாங்க, எல்லாம் ஓடிட்டான். பேதுருவோ தூரமாய் பின்பற்றினான். எனக்கு இயேசுவை பிடிக்கும், ஆனா ஒரு 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 இன்செக்யூர் ஃபீலிங் எனக்கு இருக்கு. எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ, எனக்கு ஏதாவது போராட்டம் வந்துருமோன்றதுனால பேதுரு என்ன பண்றான், தூரமாய் பின்பற்ற ஆரம்பிச்சார். விளைவு என்ன? மறுதலிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்த லெவலுக்கு. இன்றைக்கு இயேசுப்பாவை விட்டு நம்ம தூரம் போக 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 நாம் விழுவதற்கு அநேக வாய்ப்புகள் இருக்கிறது. சேவல் கூட வேலை செய்ய ஆரம்பிச்சிடுது இவனுக்கு எதிரா. அந்த விழறது எப்படி இருக்கும்னா, எப்படிப்பட்ட ஒரு 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 தடுமாற்றம் என்றால், யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்துல மீண்டுமாய் பேதுரு எங்க போறாரு? மீன் பிடிக்க போலாம் வாங்கன்னு சொல்லிட்டு எங்க போறாரு? திருப்பி கடலுக்கு போகிறார். கரைக்கு வந்து வேலை செய்ய சொன்ன மனுஷன் இப்ப எங்க திரும்பி போறாரு? கடலுக்கு போறாரு. மனுஷனை பிடிக்க வேண்டியவன் திரும்பவும் மீன் பிடிக்க போறான். ஒருத்தன் விழுந்து 7 பேரை கூட்டு போறாங்க. எனக்கு அதாங்க ரொம்ப கோவம் இவர் மேல. நீ போனா கூட பரவாயில்ல, கூட எத்தனை பேரை கூட்டு போறாரு? 7 பேரை. தலைவர் பார்த்துக்கினே இருக்கிறாரு. திரும்பவும் வராரு தலைவர். யாரு? நம்ம தாடிக்கார் வந்தாரு. கைகள் ஆணிகளோடு கூட அந்த காயங்களை ஏற்றுக்கொண்ட உயிர் திரும்பிய கர்த்தர் வந்தார். God came. வந்தவர் எங்க தெரியுமா நின்னாரு? ஜெசிமா எங்க நின்னாரு?
யோவான் எழுதின சுவிசேஷம் 21:4 சொல்லுகிறது, விடியற் காலமான பொழுது இயேசு கரையிலே நின்றார். தலைவர் கரையில தான் நிக்கிறார். தலைவர் கரையில நின்று ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்றாரு. எப்படி தெரியுமா? இவனுக்கு புரியணும், இவனுக்கு என்ன வேலை சொல்லி கொடுத்தோமோ அந்த வேலையை செய்யாம இருக்கிறான்றது இவனுக்கு புரியணும்ட்டு இப்போ அவனுக்கு ஒரு சிச்சுவேஷனை கொண்டு வந்து நிறுத்துறாரு. அந்த சிச்சுவேஷன் வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு சிச்சுவேஷன். என்னைக்கு முதல்ல பேதுருவை அன்பா கூப்பிட்டாரோ, எந்த சிச்சுவேஷன்ல கூப்பிட்டாரோ, எந்த படகுல வெறுமையாக அவன் உணர்ந்தானோ, எந்த படகுல மீன்களே இல்லாம இருந்தானோ, என்னைக்கு மீன்களை கொடுத்து அவனை கூப்பிட்டாரு, அப்படி ஒரு சிச்சுவேஷனை உருவாக்கிட்டு பேதுருவை கூப்பிடுறாரு. எங்க இருந்து தெரியுமா கூப்பிடுறாரு? கரையில இருந்து கூப்பிடுறாரு. எங்க இருக்கிறவனை தெரியுமா கூப்பிடுறாரு? கடல்ல இருக்கிறவனை கூப்பிடுறாரு. எப்படிப்பட்ட இருதயத்தோடு கூட இருக்கிறவனை கூப்பிடுறாரு தெரியுமா? ஒரு வெறுமையை உணர்ந்தவனை கூப்பிடுறாரு. கூப்பிடுகிறார். லூக்கா 5 மீண்டுமாய் ஆண்டவர் யோவான் 21 செய்து காட்டுறார். ரிப்ளிகேட் பண்றார், சிமுலேட் பண்றார். அதே மாதிரி மீன் பிடிக்க போறாங்க. ஒரு மீனும் கிடைக்கல, வெறுமையாயிடுறாங்க. ராம் முழுவதும் ட்ரை பண்றாங்க. ஆண்டவர் வந்து மீனை போட சொல்றாரு. அன்றைக்கு 153 மீன்களை அவர்கள் பிடித்தார்கள். ஆமா, இதுலதான் ஒரு சூப்பரான விஷயம் சொல்லணும் ஜெசிமானி. இப்போ அந்த 153 மீன்களை கொடுத்துட்டு அங்க இப்ப இந்த மீன் எப்படி உங்களை கூட்டு வந்தது எடுத்துக்கொண்டவங்க வாசிக்கலாமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடியினால் படவில் இருந்து கொண்டே மீன்களுள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். ஏன் அவர்கள் அந்த வலையில இருக்கிற 153 மீன்களை தூக்கி படகுல போட முடியலன்னா அவ்வளவு வெயிட் இருந்ததுனால இவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, எடுத்து படகுல கொட்டாம படகோட வலையோட இழுத்து கொண்டு எங்க வராங்க? கரைக்கு வராங்க. யாரை இழுத்து கொண்டு வந்தது? சீஷர்கள் வலையில இருக்கிற மீன்களை கரைக்கு இழுத்து கொண்டு வந்தார்கள். நீங்க நினைச்சீங்கன்னா இப்படி யோசிச்சு பாருங்க. கரையில இருக்க வேண்டிய சீஷர்கள் தங்கள் மேல் வைத்திருந்த நோக்கத்தை மறந்து எப்போ கடலுக்குள்ள போனாங்களோ அவர்களை மீண்டுமாய் கரைக்கு இழுத்து கொண்டு வந்தது அந்த 153 மீன்கள் என்று நீங்க விசுவாசிச்சீங்கன்னா தேவ மகிமையை பாப்பீங்க. ஆமென். இப்படி யோசிச்சு பாத்தீங்களா? இவங்க சொல் பேச்சு கேட்கலங்க. யார் சொல் பேச்சு கேட்கல? சீஷர்கள் சொல் பேச்சு கேட்கல. ஆனா மீன் சொல் பேச்சு கேட்கும். தெரியுமா உங்களுக்கு? ஆமா. ஒரு மீனுக்கு கட்டளை இட்டார் ஆண்டவர், நேரா வந்து யார முழுங்குச்சு? யோனாவை முழுங்குச்சு. ஒரு மீனுக்கு கட்டளை இட்டார் கர்த்தர், நேரா வந்து ஒரு எங்கந்தோ ஒரு காயினை முழுங்கிக்குச்சு. வந்து சீஷர்கள் போட்டாங்க. முதல்ல வந்த மீனின் வாயை திறந்து பார்த்தா உள்ள வெள்ளி பணம் இருந்துச்சா? ஒவ்வொரு மீன்களும் சரி, ஒவ்வொரு தேவன் படைத்த கிரியைகளும் அவரை கீழ்ப்படுகிறதா இருக்கிறது. அவரை அறிந்ததா இருந்ததுனாலதான் அந்த மீனுள்ள வலையில் இருக்கிற மீன்கள் அவர்களை இழுத்து கொண்டு வந்துச்சு. ஆனா இவர்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? அவங்க கூட இருந்த 6 பேருக்கும் தெரியல. ஆனா யோவானுக்கு மட்டும் தெரிஞ்சது. அவர் கர்த்தர். அங்க இருந்து கூப்பிட்டவர் யாரு? கரையில நிக்கிறவர் யாரு? கர்த்தர் என்று சொன்ன உடனே இப்போ இந்த இடத்துல மீன்ல பிடிச்சாங்களே, அதுல ஒருத்தன் இருந்தான். பேதுரு தானே எல்லாரையும் கூப்பிட்டான். வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்ததுனால அவன் தண்ணீரிலே குதித்தான்னு சொல்லுது. அங்க ஒருத்தன் வஸ்திரம் இல்லாததுனால மரத்துல மறைஞ்சான். இங்க ஒருத்தன் வஸ்திரம் இல்லாததுனால எங்க குதிச்சான்? தண்ணீருக்குள்ள குதிச்சுட்டான். இன்னைக்கு உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், உன் மகிமையின் வஸ்திரம் எங்கே? உன் ரட்சிப்பின் வஸ்திரம் எங்கே? கர்த்தர் உனக்கு கொடுத்த துதியின் வஸ்திரம் எங்கே? வஸ்திரம் இல்லாததுனால அங்க ஒருத்த மரத்துல மறைச்சு கொண்டு அவனை பார்த்து கேட்டார், ஆதாமே எங்கே இருக்கிறாய்? பேதுருவை பார்த்து, நான் ஆண்டவர் இடத்துல இருந்ததுன்னா எப்படி கேட்டுப்பேன், எங்கடா இருக்கிற? எப்படி இருக்க வேண்டிய நீ? வஸ்திரம் இல்லாம எங்க இருக்க வேண்டிய நீ? கரையில இருக்க வேண்டிய நீ. என்ன பண்ண வேண்டிய நீ? மனுஷரை பிடிக்க வேண்டிய நீ மீண்டும் கடலுக்குள்ள போய் மீன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டியே. எஸ், இத நான் கேட்டிருப்பான. ஆண்டவர் அப்படி கேட்கல. God is a God of second chance. Amen.
நீதிமான் 7 முறை விழுந்தாலும் மீண்டும் எழுந்திருப்பான். ஆண்டவர் இன்னொரு வாய்ப்பு அவனுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கரைக்கு அப்படியே அந்த மீன்கள் கூட்டிட்டு வருது. ஆமென். மீண்டுமாய் கரை சேர்க்கிற கர்த்தர் அங்க இருந்தார். ஆமென். அவர்கள் திருப்பவும் ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு வேலை கடலில் இல்ல. ஆமென். உன்மேல் வைத்திருக்கிற நோக்கம் அதல்ல, இல்ல, இதுதான் உன்னுடைய நோக்கம் என்று சொல்லி மீண்டுமாய் ஆண்டவர் அவனை பார்த்து 3 முறை என்னை நேசிக்கிறாயா என்று கேள்வி கேட்டுட்டு என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று அவர் கொடுத்த அந்த திட்டத்தை அவர் திரும்பியுமா ரெனியூ பண்றதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு தேவன் உங்க மேல வச்சிருக்கிற நோக்கத்தை விட்டுட்டு நீங்க எங்க விலகி போனாலும் உங்களுக்கு வெறுமை இருக்கும். உங்களுடைய படகுல மீன் இருக்காது. உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் இருக்காது. ஏன் என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்ல அப்படின்னு நீங்க இன்னைக்கு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. தேவன் உங்க மேல வச்சிருக்கிற பர்பஸ் நீங்க நிறைவேற்றுறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு என்று கொடுத்த வேலையை உண்மையா செய்றீங்களா? அப்படி நீங்க செய்யாத பட்சத்துல உங்களுடைய படகுல மீன், அங்க எப்படி படகுல மீன் இல்லாம போச்சோ அப்படி உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் இல்லாமல் நீங்கள் இருக்கலாம். வெறுமையை நீங்கள் உணரக்கூடும். பசியா இருந்தாங்க, மீன் அகப்படல, பசியா இருந்தார்கள். ஆமா, உங்களுக்குள்ள ஒரு திருப்தி இல்லாத நிலைமை இருக்கும். தாகம் இருந்துகிட்டே இருக்கும், பசி இருந்துகிட்டு திருப்தி அடைய முடியாது. அவர்கள் வஸ்திரம் இல்லாதவர்களாய் அங்கே காணப்பட்டார்கள். வெட்கத்துக்குரிய காரியங்கள் உங்க வாழ்க்கையில நீங்க ஃபேஸ் பண்ணலாம். அவமானங்கள் ஃபேஸ் பண்ணலாம். உன் பிசினஸ்ல, உன் பர்சனல் லைஃப்ல வெட்கமும் அவமானம் நிந்தையும் சூழ்ந்து கொண்டிருக்கிறதா? அப்ப நான் தேவ திட்டத்தில் இல்லை என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு எப்படி கர்த்தர் ஆதாமை கேட்டாரோ, ஆதாமே நீ எங்க இருக்கிற? இன்றைக்கு நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து கர்த்தர் கேட்கிறார், மகனே மகளே நீ எங்க இருக்கிற? தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற இடத்துல இருக்கிறியா? நான் உனக்கு நியமிச்ச அந்த ஏதேன் தோட்டத்துல நீ உண்மையா இருக்கிறியா? எஸ். இன்றைக்கு ஆண்டவர் கிட்ட நம்ம கேட்க போறோம், அப்பா உங்க திட்டம் என் மேல என்ன என்பதை எனக்கு நீங்க காட்டுங்க ஆண்டவரே. ஒருவேளை உங்க திட்டத்தை விட்டுட்டு நான் தூர போயிருந்தேன்னா இன்னைக்கு சொல்லுங்க, என்னை இழுத்து கொள்ளுங்க. எஃப் கொடுங்கண்ணா, என்னை இழுத்து கொள்ளுங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.